ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகர்ஷி வேணுகோபால சுவாமிகளின் அருளாசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். குருவின் குருவாம் மாமகரிஷி ஈஸ்வரபட்டாய சர்க்குரு தேவரின் அருளாசியும் அருள் சக்தியும் பேரருளும் பேரொழியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். அன்பு அருளொளி சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் வினைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய நமது உயிரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், வணங்க வேண்டும். நமது உயிரான ஈசனுக்கு, கணேசனுக்கு, கணபதிக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். அவனின்றி ஓரணுவும் அசையாது, அவனன்றி ஓரணுவும் அசையாது. இந்த உடலில் இந்த உயிரான அவனின்றி இந்த உடல் அசையாது. அதுபோல இந்த பூமிக்கு அவனன்றி அசையாது சூரியன். பிரபஞ்சத்திற்கு சூரியன் குருவாக இருக்கிறது. இந்த உடலுக்கு இந்த உயிர் நரநாராயணன். நாராயணன் என்பது சூரியன், நரநாராயணன் என்பது இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய உயிர் சூரியனாக இருக்கிறது. ஆக உயிரான ஈசனுக்கு துரோகம் செய்யாமல், உயிரான ஈசனை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதை, அந்த நுண்கலையை நாம் குருக்காட்டிய அருள்வழியில் அறிந்து வைத்துக் கொள்வது மிகவும் சால சிறந்தது. அவர் வழியை, அவர் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை பின்பற்றுவது மிக நலம் பயக்கும் செயல். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரத்தை நமக்கு தந்துவிடும். ஒளி உணர்வுகளை நாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இன்று நாம் பார்க்க இருப்பது அருள்ஞான முத்துக்கள் என்ற நிலைகளை பார்ப்போம். எப்படி புலி தம்மை தாக்க வரும்போது அதை வேட்டையாடுவதற்கு அம்பை கொண்டு எவ்வாறு எய்கின்றோமோ, புலி தம்மை தாக்க வரும்போது அதை வேட்டையாடுவதற்கு அம்பை கொண்டு எவ்வாறு எய்கின்றோமோ, அதுபோல உங்கள் உடலுக்குள் நின்று உங்களை வேட்டையாட நினைக்கும் அந்த தீய விஷ உணர்வுகளை வேதனைப்படச் செய்யும் அந்த உணர்வின் தன்மையை வேட்டையாட ஓம் ஈஸ்வரா என்று அந்த உணர்வின் ஆற்றலான ஆயுதத்தை, ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை எடுத்து உங்களை வேதனைப்படச் செய்யும் உணர்வின் தன்மையை அந்த மகரிஷியின் அருள் ஒளியாலேயே அதை அடக்கம் செய்யுங்கள். எப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. அதாவது ஒரு புலி காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஒரு புலி காட்டுக்குள்ளே, இப்போ நகரத்துக்குள்ளே எல்லாம் புலியெல்லாம் வருது, சரி ரைட்டு. ஒரு புலி அங்கேருந்து அடிக்க வருது. உடனே என்ன செய்யணும், அதை தாக்குறதுக்கு அம்பை கொண்டு அதை வேட்டையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், வேட்டையாடுறோம். அதுபோல் நம்முடைய உடலுக்குள் நின்று
வேட்டையாட நினைக்கும் அந்த தீய உணர்வுகளை, நெகட்டிவ் தாட்ஸ், தீய எண்ணங்கள் எப்படியாச்சும் அது உள்ள வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்கும். அப்படி பண்ணிகிட்ருக்க உள்ள ஏன்னா எப்பொழுதும் உயிர் மகிழ்ச்சியாகவே இருக்கணும், மகிழ்ச்சியாகவே இருக்கிறது அந்த வாழ்க்கை. அப்போ வேதனைப்பட செய்யக்கூடிய அந்த உணர்வை ஆத்மசுத்திங்கிற ஆயுதத்தை கொண்டு அடித்து துவம்சம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு சாமி. துவம்சம் பண்ணி அடக்கம் பண்ணிடுங்க. ஆக இது இல்லாதபடி வேதனையாக இருக்கிறதே என்ற நிலையை மறந்துவிட்டு அந்த மகரிஷியின் அருள் ஒளியில் எனக்குள் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் என்ற உணர்வாக சுவாசியுங்கள். ஏன்னா சுவாசம்தான் முக்கியம். மகரிஷியின் சக்தியால் என் துன்பம்லாம் நீங்கும் ஈஸ்வரா அப்படின்ட்டு அந்த விண்ணை நோக்கி அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி சப்தரிசி மண்டலத்தை எண்ணி சுவாசம் பண்ணாலே போதும். விண்ணின் சுவாசம் நமக்கு நினைவு வந்துக்கிட்டே இருந்தாலே போதுமானதுங்க. ஓகே, குரு அருளை பெறுவோம். அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகள்லாம் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம்.